உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.
செய்திட்ட எல்லா நன்மைகளுக்காக மனதார நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம். எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக முடங்கும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா நாவுகளும் உங்களை அறிக்கை பண்ணும்ப்பா. அப்பா, நன்றி 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 சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்கள் பிரசன்னத்தில் அப்படியே பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பிரசன்னத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளும் இந்த வேளையில் செவ்வையாகும் இயேசுவின் நாமத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருக்கோ இப்போ அதெல்லாம் செவ்வையாகுது இயேசுவின் நாமத்தில். அவருடைய பிரசன்னத்தினால உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கரடு முரடாக இருக்கோ அதெல்லாம் சமமாகுது இயேசுவின் நாமத்தில். அவருடைய பிரசன்னத்தினால உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மழை போல இருக்கோ அதெல்லாம் மெழுகு போல உருகி போகுது இந்த வேலையில். எல்லாம் நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்கள், அவருடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்கள், அவருடைய இன்ப பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னம், அந்த இன்ப பிரசன்னம் உங்களை நிறைக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும். இந்த வேலையிலே மாறும். விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால உங்கள் பலவீனம் எல்லாம் இப்பொழுதே பலனாக மாறுது இயேசுவின் நாமத்தில். ஓ ஷியாபலா தியாங்கா மமல ரூராபா ஷிபலஹரபரபரபா. நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னம் உங்கள் வியாதியின் கூறுகளை வேரோடு அழிக்கும். உங்கள் பிரச்சனைக்கு எதெல்லாம் காரணமோ அதெல்லாம் வேரோடு அறுக்கும் இயேசுவின் நாமத்தில். அந்த பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்க. அந்த பிரசன்னத்தினால நிரம்பப்படுங்க. அந்த பிரசன்னத்தை வாஞ்சிங்க. ஓ ஷபகதரபலரியாங்கரபலபரபரபா. அவருடைய பிரசன்னத்தினால நம்ம அதிகமாக நிறைய அவரை அதிகமாக கிட்டி சேர முடியும். இந்த ஆராதனை வேலையிலே நம்ம என்ன செய்யறோம்னா, ஆண்டவரை அதிகமாக இன்னும் அவரை கிட்டி சேருகிற நேரம் இது. அவரை அதிகமாக அறிந்து கொள்ளுகிற நேரம், அவரை கிட்டி சேருகிற நேரம், அவரோடு உறவாடுகிற நேரம், அவரோடு பேசுகிற நேரம். இந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரோடு உறவாடுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அவர் பிரசன்னத்தினால முழுமையுமாய் நிறைய விட்டு கொடுங்க. ஓ ஷியாபாபல ரூபல ஹாந்தி அவருடைய பிரசன்னம் உங்க குடும்பத்தை, உங்க வீட்டை சூழ்ந்து இருக்கிற பொழுது உங்க வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை தான். க்ளோரி டு க்ளோரி. உங்க வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை, எல்லா பகுதிகளிலையும் மகிமை மேல் மகிமையை பார்ப்பீங்க. அவருடைய பிரசன்னம் சூழ்ந்த வாழ்க்கை இருக்கிற பொழுது அவருடைய மகிமை நிறைந்த வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும். எல்லா காரியங்களிலும்
நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த மகிமை இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர வர விருத்தி அடைவீங்க, வர வர விருத்தி அடைவீங்க. உங்கள் வாழ்க்கையில் விருத்தி இது முதற்கொண்டு இது எதெல்லாம் விருத்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, இனிமேல் அவருடைய பிரசன்னம் சூழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே இருக்கும் பொழுது வர வர உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் விருத்தி, வர வர பெருக்கம், வர வர உயர்வு, வர வர ஆசீர்வாதம். அப்பா நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனை எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற எல்லா குடும்பங்கள் மீது இந்த வார்த்தையை சொல்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் அவங்க வர வர விருத்தி அடைவார்களாக இயேசுவின் நாமத்தில், பலப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில், வர வர ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில், உயர்த்தப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில். மகிமை மேல் மகிமை, க்ளோரி டு க்ளோரி அவங்க வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் வெளிப்படுவதாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை முழுவதும் கரங்களில் கொடுக்குறோம் ஆவியானவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தர் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச ஆசையாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை தேவன் தன்னுடைய சபைக்கு சொல்ல சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனைனா, எல்லாருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதர் நான் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என் ஸ்திரீகளை இந்த ஆண்களை இச்சையோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னை மீறி நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற இந்த வெளிப்பாடு கட்டாயம் உங்களை மாற்றும். எனக்கு ஊழியம் செய்த வெளிப்பாடு கட்டாயம் உங்களுக்கும் ஊழியம் செய்யும் என்று நான் நம்புகிறேன். என்னை பலப்படுத்தின வெளிப்பாடு உங்களையும் பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை விடுதலை செய்த வெளிப்பாடு உங்களையும் விடுதலை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 6:16 பார்க்குறோம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய சகோதரனோ ஒரு ஆவிக்குரிய சகோதரியோ அவங்க யாரு தெரியுமா? அவர்கள் தேவனுடைய ஆலயம். நம்மளால தேவனுடைய ஆலயத்தை இச்சையா பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம தினம் வாரம் வாரம் சபை கூடுகிறோம், தேவனுடைய ஒரு ஆலயத்தில் நம்ம கூடி வருகிறோம். அந்த ஆலயத்தை நீங்கள் இச்சையா பார்க்க முடியுமா? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு, தேவன் தங்கி இருக்கிற ஒரு ஸ்திரீயை, ஒரு சகோதரனை எப்படி நம்ம இச்சையா பார்க்க முடியும்? பாருங்க, நம்ம தினந்தோறும் இந்த கற்களால் செய்யப்பட்ட சபைக்குள்ள வரும்போது எவ்வளவு பயபக்தியா வரும் வாரம் வாரம். அதை விட கற்களால் செய்யப்பட்ட அந்த ஆலயத்துக்கு நம்ம இவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம்னா, ஒரு தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியான தெய்வம் தங்கி வாழுகிற ஒரு ஸ்திரீயை, ஆலயமாக தங்கி இருக்கிற அந்த ஸ்திரீயை, அந்த சகோதரியை நம்ம எப்படி ஒரு இச்சையோடு பார்க்க முடியும்? பாருங்க, அந்த சகோதரிக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கும் போது எப்படி திரும்ப இருக்கணும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரிகளை நம்ம பார்க்கும் போது அந்த சகோதரிக்குள் அவங்க ஒரு தேவனுடைய ஆலயம், அவங்க ஒரு தேவன் தங்கி தாபரித்திருக்கிற உலாவுகின்ற ஒரு ஆலயம், என் தேவனாகிய கர்த்தரின் வீடு அவர்கள். அந்த வீட்டை, தேவனுடைய வீட்டை நான் எப்படி கல்லர் குகையாக்க முடியும்? அந்த வீட்டை நான் தப்பாக பார்க்க முடியும்? தேவன் அவர்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்குள்ள, அந்த சகோதரனுக்குள்ள தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு ஆலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சொந்த வீடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வீட்டை நான் இச்சையா பார்த்தேன்னா அது எவ்வளவு கொடூரம்! கர்த்தரை கோபப்படுத்தும். நம்ம ஒவ்வொரு சகோதரியும் எப்படி தெரியுமா பார்க்கணும்? அவங்கள சர்ச்சாக பார்க்கணும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அவங்கள தேவனுடைய ஒரு ஆலயமாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தவறான எண்ணங்கள் அந்த சகோதரிகள் மேலே வராது, அந்த சகோதரன் மேலே வராது.
அந்த யாராவது ஒரு சகோதரியை உங்களுக்கு இச்சையாக பார்க்குற மாதிரி தூண்டுதல் வருதுன்னா, ஒரு உணர்வு வருதுன்னா, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, அவங்க தேவனுடைய ஆலயம். ஐயோ, தேவனுடைய ஆலயத்தை போய் நான் எப்படி தவறாக தொட முடியும்? என் சிந்தனையில் கூட நான் அந்த தேவனுடைய ஆலயத்தை தவறாக தொட்டுடக்கூடாது. என் சிந்தனையில் கூட, என் தாட்டில் கூட அந்த தேவனுடைய ஆலயத்தை தவறாக தொட்டுடக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் தேவன் அந்த மலை மேலே இறங்கி இருந்தார்னா எவனும் அந்த மலையை தொட்டுட முடியாது. தேவனை அல்ல, தேவன் இறங்கியிருந்த மலையின் மேலே சுற்றியும் ஒரு ஆடு மாடு கூட வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அதை சாகடித்து விடுவார் ஆண்டவர். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்துக்கும் அவருடைய சமூகத்தை குறித்த ஒரு பயபக்தி நமக்கு இருக்கணும். அந்த பெண், அந்த ஸ்திரீ, அந்த சகோதரி, அந்த சகோதரன் தேவனை தனக்குள் வைத்து வாழுகிறவர்கள். அந்த தேவனுடைய ஆலயம் அவர்கள். தேவன் தங்கி தாவரிக்கிற ஆலயம் அவர்கள். தேவனுடைய வீடு அவர்கள். அந்த வீட்டை நாம் இச்சையாக பார்த்தால் அது எவ்வளவு, கடவுளுக்கு முன்பாக அது எவ்வளவு ஒரு கொடூரமான செயல், எவ்வளவு ஒரு கொடூரமான செயல். நம்ம எப்படி பார்க்கணும் பாருங்க. அதான் ஆண்டவர் சொன்ன, எப்பா நீ இச்சையோடு பார்த்துட்டனாலே விபச்சாரம் செய்தாயிற்று. நம்ம பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய ஆலயத்தை பிரதர் அண்ட் சிஸ்டர் இங்கே இனிமேல் எல்லாரும் பார்க்கும்போது என்னமா நினைக்கணும், ஐயோ அந்த சிஸ்டருக்குள்ளே கடவுள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், இந்த பிரதருக்குள்ள கடவுள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், கடவுளின் மகிமை அவர்களுக்குள்ளே இருக்குது. நான் எப்படி அவங்கள தவறுதலாக நினைக்க முடியும்? அந்த பயம் வரணும். கடவுள் மேலே எப்படி ஒரு பயம் இருக்குதோ அதே மாதிரி தான் சகோதர சகோதரிகளை நீங்கள் பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவர் அந்த சகோதரிக்குள்ளே வாசம் செய்துக்கிட்டு இருக்கிறாருப்பா, ஆண்டவருடைய மகிமை அந்த சகோதரிக்குள்ளே இருக்குப்பா, நான் எப்படி அவங்கள தவறாக நான் நினைக்க முடியும்? கர்த்தர் அவர்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை போய் யாராவது அசிங்கமாக நினைக்க முடியுமா? அந்த கான்சியஸ் வரணும். உங்கள் சிந்தைக்கும் இருதயத்துக்கும் இந்த வார்த்தைகளை விதையுங்க. சொல்லுங்க, உங்கள் ஆத்மாவுக்கு சொல்லுங்க, உங்கள் ஆசைகளுக்கு சொல்லுங்க, உங்களுக்குள்ள வர உணர்வுகளுக்கு சொல்லுங்க. அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். உள்ள ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயையோ சகோதரனையோ நீங்கள் எப்படி இச்சையாய் பார்க்க முடியும்? இச்சையாய் எப்படி பார்க்க முடியும்? ஒரு கான்சியஸ் வரணும். ஒரு சகோதரன்ட்ட சகோதரியோ சகோதரிகிட்ட சகோதரனோ பேசும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயத்திடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு வர வேணும். ஒரு அவேர்னஸ் வர வேணும். எப்போ நான் பேசுகிறது, ஒரு சகோதரிகிட்ட பேசுகிறேன்னா நான் தேவனுடைய ஆலயத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா, தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா, அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது தேவனுடைய வார்த்தை வருமா? அப்படி தான் நம்ம நிற்கணும். இந்த சகோதரன்ட்ட பேசுகிறேன், இது தேவனுடைய ஆலயம், இந்த பிரதர்கிட்ட நான் பேசுகிறேன், தேவன் அவருக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார், இவர்கிட்ட நான் பேசும்போது இவர்கிட்ட இருந்து தேவனுடைய வார்த்தை ஏதாவது வருமா? அப்படி தான் நம்ம நினைக்கணும். தவறாக நினைக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க. நான் கம்பேர் பண்ணுறேன், தேவனுடைய ஆலயத்தை இச்சையாக நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. தேவனை நம்ம இச்சையாக பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அவர் மகா பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று சர்வ சேனையும் அவரை துதித்து கொண்டிருக்கிறது, ஆராதித்து கொண்டிருக்கிறது, உயர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த பரிசுத்தரையா, அந்த பரிசுத்தர் அந்த சகோதரிக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தர் வாசம் செய்து கொண்டிருக்கிற சகோதரியை நாம் எப்படி இச்சையாய் பார்க்க முடியும்? இந்த வார்த்தைகள் நமக்குள்ள, இந்த வெளிப்பாடு நமக்குள்ள ஊடுருவி போகணும் பாருங்க. போச்சுன்னா நம்ம பார்வை மாறிடும், நம்ம எண்ணங்கள் மாறிடும், நம்ம சிந்தைகள் மாறிடும். 1 கொரிந்தியர் 3:16-17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். என்ன பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாராம். எப்பா,
தேவன் வாசம் செய்கிற சகோதரிய உங்க பார்வையினால இச்சையா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை அசிங்கமா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை நீங்க கெடுக்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை கெடுப்பார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. உங்கள் வாழ்க்கை கெடுக்கப்படும், உங்களுடைய சரீரம் கெடுக்கப்படும். இந்த பயம் வரணும் பாருங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல. இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் இந்த விஷயத்தில் தவறி கொண்டிருக்கிறார்கள். இச்சை என்ற ஒரு காரியத்தினால அநேக ஊழியங்கள் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது, அநேக தரிசனங்கள் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது, அநேக ஊழியர்கள் இருக்கின்ற இடமே தெரியாமல் காணாமல் போகிறார்கள். நீங்க பழகுறீங்களே சகோதரிகள், அவர்களும் தேவனுடைய ஆலயம்தான். நீங்க பார்க்குறீங்களே சகோதரர்கள், அவர்கள் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை கெடுக்க நினைக்காதீங்க, உங்க வலையில விழ வைக்க நினைக்காதீங்க. ஒரு தேவ மனுஷனை தவறா பார்த்து அவங்கள பாவ வலையில விழ வைக்க நினைக்கிற சகோதரனோ சகோதரிய சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் கெடுப்பார். ஏன்னா நீங்க கெடுக்கிறது, நீங்க வீணாக்குறது எது தெரியுமா? அந்த சகோதரன் சகோதரியின் மேல் இருக்கிற அபிஷேகத்தோடு விளையாடுகிறீர்கள், அந்த அழைப்போடு விளையாடுகிறீர்கள், நீங்கள் தேவனோடு விளையாடுகிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக விளையாடுகிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், தேவன் அவர்களை கெடுப்பார். தேவன் ஒருவனை நாசமாக்குறதுனா அது ரொம்ப கொடூரமானது பாருங்க. தேவன் ஒருத்தவங்களை நாசமாக்கினதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கடவுள் ஒருத்தரை நாசம் பண்ணார்னா எப்படி இருக்கும்? வேதத்தில் நம்ம பார்த்துருக்குறோம், சோதோம் கொமோரால இருந்து நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம். பிரியமானவர்கள், இந்த விஷயத்தில் நம்ம விளையாட்டாக இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். பிரியமானவர்களே, ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். அநேகர் விசுவாசிகள் அவிசுவாச பெண்களோடும் அவிசுவாச ஆண்களோடும் தவறான உறவில் இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லை, இச்சையில் தவறாக பார்க்குறீங்க. சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளை தானே இப்போ பார்க்கக்கூடாது, ரட்சிக்கப்படாதவங்களை பார்க்கலாம்ல. சில பேர் சொல்கிறாங்க, பிரதர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்களை தானே பார்க்கக்கூடாது, ரட்சிக்கப்படாதவங்க அவங்களாம் பாவிகள் தானே, அந்த பெண்கள் அந்த ஆண்கள் அவங்கள பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், அவர்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவமானங்கள் பட்டு எச்சில மூஞ்சில வாங்கி உடம்புகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் சொட்டப்பட்டு எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் சிலுவையில் தொங்கினார், அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார், அவர் உருக்குலைக்கப்பட்டார், அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். யாருக்காக? நீ இச்சையோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அந்த பெண், அந்த ஆணுக்காக. ரட்சிக்கப்பட்டவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிய தேவனுடைய ஊழியக்காரனோ எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒன்று ரட்சிக்கப்பட்டவங்களா அவங்க தேவனுடைய ஆலயமாக பார்க்கணும், இன்னும் ரட்சிக்கப்படாதவங்கள அவங்கள ஐயோ இந்த பெண்ணுக்காக இந்த ஆணுக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவமானப்பட்டார், நிர்வாணமாக்கப்பட்டார், அவர் சரீரம் கிழிக்கப்பட்டது, என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு இந்த பெண்ணுக்காக இந்த ஆணுக்காக அவர் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த உலகத்திலே வந்தார், மரித்தார், தன்னை முழுவதும் தாழ்த்தினார், மரித்து உயிரோடு எழுந்தார். இவ்வளவு காரியத்தை யாருக்கு தெரியுமா பண்ணார் ஆண்டவர்? நீங்கள் இச்சையோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த பெண்ணுக்காக அந்த ஆணுக்காக பண்ணியிருக்கிறாரு. அவனுக்கு அவன் என்னைக்காவது ரட்சிக்கப்பட்டுருவா, என் அன்புக்குள்ளே வந்துருவா, என் அரவணைப்புக்குள்ளே வந்துருவான்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவர், ஏங்கி கொண்டிருக்கிற அந்த பெண்ணை நீங்கள் தகாத விதமாக பார்த்து அவங்கள தடம் பொருளை வச்சிடாதீங்க, அவங்கள உங்கள் ஆசையின் வலையில் இழுக்கலான்னு நினச்சிடாதீங்க. கர்த்தரின் அன்பு அவர்களுக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறது, அவங்களுக்காய் துடித்து கொண்டிருக்கிறது. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் அவர்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறது. அவர் போராடிக்கிட்டு இருக்கிறார், எப்படியாச்சும் அந்த மகளை அன்புக்குள்ளே கொண்டு வந்துடணும், அவங்கள ஒரு பெரிய தீர்க்கதரிசியா ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற்றிடணும்.
அவங்களையும் தேவனுடைய ஆலயமாக மாற்றிடணும்னு எவ்வளவோ எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். இங்கே தேவனுடைய ஊழியக்காரனும் விசுவாசியோ போய் அந்த அவிசுவாச பெண்களையோ ஆண்களையோ உங்களுடைய வலையில் வீழ்த்த வைக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்காதீங்க. அப்போ நீங்கள் யாருக்கு விரோதமாக நீங்கள் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தர் எதற்காக போராடுகிறார்? ஒரு ஆத்துமா மேலே. அதே ஆத்துமா மேலே நீ எதற்காக போராடி கொண்டு இருக்கிறீர்கள்? பார்வையை மாற்றணும் பாருங்க. வேத வார்த்தைகளை எடுத்து இப்படி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளணும், நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளணும். ஐயா, ரட்சிக்கப்பட்டவங்களாம் அவங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாங்கப்பா. அவங்கள நான் தப்பாக பார்க்க முடியாதுப்பா. அவங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் செய்து கொண்டு இருக்கிறாருப்பா. ரட்சிக்கப்படாதவங்களா? ஐயோ எப்பா, அவங்களும் தேவனுடைய ஆலயமாக மாற போகிறவங்க தான். இன்னொன்று, அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவங்க மரித்து அவமானப்பட்டு எச்சிலை மூஞ்சில வாங்கி கொட்டப்பட்டு அவமானப்பட்டு நிர்வாணமாகி அவமானமாகி எவ்வளவு பெரிய போராட்டத்தை சாக்ரிஃபைஸை பண்ணி எவ்வளவு கீழ்த்தரமான முறையில் அவர் நொறுக்கப்பட்டார், எவ்வளவு அசிங்கமாக்கப்பட்டார், அலங்கோலமாக்கப்பட்டார். எதற்காக? நீ ஆசையா இச்சையா பார்க்குறிய அந்த ஒரு பொண்ணுக்காக தான். பிரியமானவர்களே, இந்த கான்சியஸ் இருக்கணும். ஐயோ, அவங்களுக்காக இயேசுவின் ரத்தம் பேசி கொண்டு இருக்கிறது. அவங்க எப்படியாச்சும் என் அன்புக்குள்ளே வந்துடுவாங்களாம். ஏசப்பா அந்த பொண்ணை தான் அந்த ஆணை தான் ரட்சிக்கப்படாதவங்கள தான் ஒரு பெரிய ஊழியக்காரி ஆகிடலாமா, ஒரு பெரிய சேனையாக்கிடலாமா, அவங்க என் அன்புக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடலாமா, அவளும் என் மகதான், அவளுக்கு அவனை ரத்தம் சிந்திருக்கிறேன்னு சொல்லி எப்படியாச்சும் ரட்சிப்புக்குள்ளே வரலான்னு அவர் போராடிக்கிட்டு இருந்தா, இங்கே ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுது? வேற ஒன்றுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயத்திற்கப்பட மாட்டோம். எப்படியாச்சும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா? என் ஜனம் ரட்சிக்கப்பட்டுருமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களான்னு ஆண்டவருடைய ஆத்துமா, ஆண்டவருடைய ஆவி காத்து கொண்டிருக்கிறது ஐயா. என் கர்த்தாதி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் ஐயா. இப்போ இந்த கான்சியஸ் இருந்ததுன்னா பிரியமானல கண்டிப்பாக நம்ம யாரையும் தவறாக பார்க்க மாட்டோம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்ரீயை இச்சையோடு பார்க்குறவன் அவளோட விபச்சாரம் செய்தார். பிரியமானவர்களை, யாரையும் இச்சையாக பார்க்காதீங்க. ஒன்று பார்த்தா என்னன்னா, அவங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை இச்சையாக பார்க்க முடியுமா? ஐயோ பக்குனுதா, ஐயோ என்ன பிரதர், தேவனுடைய ஆலயத்தை போய் இச்சையாக பார்க்கணும் எப்படி பிரதர்? அதே தான் ஒரு ஸ்திரீயோ சகோதரனோ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம இச்சையாக பார்க்க முடியாதுல்ல. அந்த பக்கு வரணும், அந்த பக்குன்னு வரணும். ஐயோ அவங்க தேவனுடைய ஆலயம், அந்த பக்குன்னு இருக்கணும். அதே மாதிரி தான் ஐயோ ரட்சிக்கப்படாத ஸ்ரீயா, அவங்க அவங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாருப்பா, போராடி இருக்கிறாருப்பா, அவங்களுக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கிறாருப்பா, அவங்களும் போய் ஐயோ பக்குன்னு இருக்கணும். பிரதர் அண்ட் சிஸ்டர், நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் அவங்களுக்கு மனைவியை கொடுத்துருக்கிறாரு. வசனம் சொல்லுது, உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்துரு. அவங்க மனைவியோட அவங்க கணவனோட உங்கள் உறவை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த இச்சைக்கு இன்றோட முடிவு கட்டுவோம். சும்மா இச்சையின் ஆவியே போ, இச்சையின் ஆவியே போ, இச்சையின் ஆவியே போனால் அது போகாது. இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு வந்து தான் நம்மளை விடுதலை செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்ற மாதிரி பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், உங்கள் பார்வையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நீர் பேச சொன்னீர், நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் பரவி பாயட்டும், அநேகருடைய பார்வையை மாற்றட்டும். ஆண்கள் பெண்களை பார்ப்பதும் பெண்கள் ஆண்களை பார்ப்பதுமான பார்வை மாறட்டும். நாங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஸ்ரீகளை பிரதர்ஸை பார்த்தாலும் அவங்க தேவனுடைய ஆலயமாக பார்க்கணும். தேவன் அவருக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஐயோ தேவன் வாசம் செய்கிறது எப்படி இச்சையாக பார்க்க முடியும்? உள்ள தேவன் இருக்கிறாரே, ஐயோ அந்த கான்சியஸ் வரணும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு என்ன வேணும்னா
ஐயோ அவங்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்திருக்கிறாருப்பா, அவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறாருப்பா, அவங்களுக்காக ஒரு பெரிய போராட்டம் போராடி இருக்கிறாருப்பா, அவங்கள எப்படிப்பா நான் நினைக்க முடியும் அப்படின்ற கான்சியஸ் வரணும். ஆண்டவரே இந்த கான்சியஸில் எங்களை வாழ வைங்க, எங்களை வாழ வைங்க. இந்த கான்சியஸ்லேயே எங்களை ஆண்டவரே காட் கான்சியஸில், ஹோலி கான்சியஸில், இன்கிரைஸ்ட் கான்சியஸில், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற கான்சியஸில் ஆண்டவரே எங்களை வாழ வைங்க. நாங்கள் இச்சைக்குள்ளே இல்லை, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.